வணக்கம் சிறுகள் வணக்கம். இப்ப நம்மளோட தாசனாவை சந்திக்க வந்திருக்கோம். ஓகே, இவரு இப்ப சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறக்க போறாராம். ரியல் ஹீரோ டயர் வெயிட் தான் மாசத்துக்கு தானே பாத்துருக்கீங்க. இவரது சமையல் சாச்சி கிச்சன் என்றாலே வேற லெவல். ஓகே, அந்த ஒவ்வொருவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமையில இருக்கு. இவரும் ஒரு சொந்தமா ஒரு சுவிஸ்ல ஒரு சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஒன்று திறக்க போறாராம். என்னோட வாழ்த்துக்கள், உங்களோட அன்பான வாழ்த்துக்களையும் கொடுங்க. ஒவ்வொரு ஆக்கிற வளர்ச்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆக்கிற ஒரு மோட்டிவேட் தான் இருக்குது. ஓகே, வாங்க கேட்போம் என்ன இப்படி எந்த டைம்ல என்ன டேட்ல திறக்கிறாருன்றத. ஓகே கேட்போம். இப்போ அவங்க ரெஸ்டாரண்ட் ஒன்று திறக்க ஓப்பன் பண்றது. வணக்கம் உசிரிகள், வணக்கம். இந்த உசிரிகள் சொல்லி என்னட்ட கொப்பி அடிச்சுட்டான். அதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு அடி இருக்குது. ரெண்டாவது வந்து சுவிஸ்ல ரெஸ்டாரண்ட் இருக்க போறோம். வந்து உண்மையா வந்து ரொம்ப சந்தோஷம். கனகால இது என்ன சொல்ற கனகாலத்து கனவு, கனகாலத்து நினைவு. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைய பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு சொந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறது ரொம்ப நாள் ஆசை. கனகாலமாக ஈடுபட்டுட்டே போயிட்டு இருக்குது. அதான் சொல்ல ஒரு நல்லதுல ஒரு கெட்டது நடக்கும், ஒரு கெட்டதுல ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து கனகாலமாக கிடைக்கல, இப்ப கைவசம் கிடைச்சிருக்கு. ரெஸ்டாரண்ட் மேல நடந்து கொண்டு இருக்குது. தமிழ் சாப்பாடு மட்டும் இல்ல பிரியாணி மட்டும் இல்ல கொத்தரட்டி மட்டும் இல்ல, பல வகையான பிரியாணி, பல வகையான கொத்தரட்டி. அது பார்க்க இத்தாலியன் சுவிஸ், எப்படி இத்தாலியன் சுவிஸ். தமிழ் சாப்பாடு, அது பார்க்க தாய் சாப்பாடு, எப்படி தாய் சாப்பாடு. எல்லா சாப்பாட்டையுமே ஒரே ரெஸ்டாரண்ட்ல கொண்டு போறோம். ரெஸ்டாரண்ட்ல வேலை நடந்து கொண்டிருக்கு. எங்க எப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல மாட்டேன். அது சர்ப்ரைஸ். வந்து ஒரு வேலையில முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் ஒழுங்கா வீடியோ எடுத்துட்டு போடுவோம், அதை காட்டுவோம். ஓகே, அப்படி காட்டும் போதுதான் தெரியும். நீங்க இல்லைன்னு சொன்னா நான் இல்ல. எப்படி நீங்க இல்லை என்று சொன்னா இவரோட வளர்ச்சி இல்லை. உங்களோட அன்பு ஆதரவுகள் நீங்க கண்டிப்பா அவரோட ஃபாரின்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இவரோட போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவரோட ஓடர்ஸ்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிதானே? ஓகே, நானே சொல்லிக் கொள்றேன். சரியா? அதான் சொன்னேன், இந்த உசிரிகள் நீங்க இல்லைன்னா நான் இல்ல. என்னன்னு சொன்னா என்ன வளர்த்து விட்டது நீங்க மட்டும்தான். சோ உங்களோட அன்புக்கான இயங்கிட்டு இருக்கிறேன். சோ அதே மாதிரி உங்களுக்கும் கணக்க பல விதமான விருந்துகள் ரெடியாகி கொண்டிருக்கு. ரெஸ்டாரண்ட் வந்த பிறகு அதுதான் சொன்னேன். சுவிஸ்ல எங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அது எனக்கு இப்போதையும் சொல்ல முடியலாம இருக்கு. என்ன பேர்ல திறக்கிறேன்னு சொல்லியும் இது வரைக்கும் சொல்ல முடியல. சாக்சி கிச்சன்ன்றது அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப வர புது பேர்லாம் ரெஸ்டாரண்ட் திறக்க போறேன்டா. சாக்சி கிச்சன்ன்றது சாப்பாடு, பார்ட்டி சர்வீஸ், அது தமிழ் சாப்பாடோட போய் கொண்டது. இப்ப வர ரெஸ்டாரண்ட் வந்து புது பேரோட புது பொலிவோட வந்து கொண்டிருக்கு. ஏன்னா வெள்ளக்காரருக்கும் எல்லாரையும் எல்லா நாட்டுக்காரரையும் ஒரே இடத்துல கொண்டு வரதுக்காண்டி செய்யப்பட்ட பேர் தான் புது பேர் ஒன்று வந்து சாக்சி கிச்சன். அது எப்பவுமே இந்த மகள், அது அடையாளம். அதான் எந்த அடையாளம். சாக்சி கிச்சன்ன்றது எந்த அடையாளம், அது எந்த மகள். சோ அதை வந்து எப்பவுமே நான் விட்டு போக மாட்டேன். இப்போ வர பேர் வந்து புது பேரோட வருதுன்னு சொன்னாலும் சாக்சி கிச்சன் இல்லாம அது இல்ல. வெயிட் பண்ணுங்க. இன்னொரு குறைஞ்சது ஒரு 2 வீக்ஸ்ல வந்து இல்ல 3 வீக்ஸ்ல வந்து 2 கிழமை இல்ல 3 கிழமை ஆகுள்ள ஒரு மாசத்துல ரெஸ்டாரண்ட் வீடியோ ரெஸ்டாரண்ட்ல வேலை நடக்க போது. இப்ப சாமான் ஓட பண்ணி கொண்டிருக்கோம். அடுத்த வீடியோவில் இல்லை ஒரு 2 கிழமையில உங்களுக்கு எல்லாமே அழகா வித்தியாசமா தர போறோம். உங்களோட அன்புக்காண்டி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓகே, ஜெயிக்கிறதுக்கு எங்களை மாதிரி ஒவ்வொருவர்களும் சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க. ஓகே, தொடர்ந்து என்னோட வீடியோலையும் அவரோட வீடியோலையும் ஃபுல் சப்போர்ட்டுகள் வந்துட்டு இருக்கும். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எங்களுக்கு தாங்க இந்த இடத்துல ஸ்ரீலங்காவிலும் கொடுத்து வைக்கல, உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்குது. நீங்க அதான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஐரோப்பால எப்படி சுவிஸுக்கு யார் வந்தாலும் என்னட்ட வராம போறது இல்லை நீங்க எல்லாருமே. சோ அதே மாதிரி கணக்க பேர் வருவீங்க. உங்களுக்கு இருந்து சாப்பிட்றதுக்கு தான் தெரியல. இனி கட்டாயம் எல்லாருக்கும் இருந்து சாப்பிட்றதுக்கு வடிவா அழகா எல்லா சாப்பாடும் கால் பண்ணி புக் பண்ணி போட்டு வரலாவுக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன வேணும்னு அண்ணா எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும்னு சொன்னா அந்த சாப்பாடு சமைச்சு தருவேன் கட்டாயம். சோ நன்றி, வணக்கம் உசிரிகள் எல்லாருக்குமே. வெகு சீக்கிரம் உங்களோட வந்து ரெஸ்டாரண்ட காட்டி வீடியோ போடுறேன், பாருங்க எப்படி என்று. அதுக்கு பார்க்க அடுத்த வீடியோல சுவிஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேலை தேடி கொண்டிருக்கு. சுவிஸ்ல யாரும் வேலை தேடி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா சமையல்காரர் அப்படி சுவிஸ்ல இருக்கிறார்கள், இல்ல ஐரோப்பால இருக்கிறார்கள், ஐரோப்பா பாஸ் வச்சுக்கிறார்கள். அப்படி ஐரோப்பா பாஸ் வச்சுக்கிறார்களுக்கு சர்வீஸ் வேலை, பார் வேலை, கிச்சன் வேலை, இந்த 3 வேலை. அப்படி கிச்சனுக்கு ஒரு ஷெஃப் தேவை. அது இப்ப இத்தாலியா இருக்கணும், பிரான்ஸா இருக்கணும், ஜெர்மனா இருக்கணும், எந்த நாடு இருக்கீங்க பரவாயில்ல. ஐரோப்பாவில் வந்து ஷெஃப் கோக்கா இருந்தீங்கன்னு சொன்னா இல்ல ஒரு சமையல் அனுபவம் தெரிஞ்சாக்க, நல்ல அனுபவம் தெரிஞ்சாக்க வந்து வேலைக்கு தேடி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி ஐரோப்பா சுவிஸ்ல அல்லது ஐரோப்பாவில் இந்த வெள்ளாடுல இருந்து ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க. ஏன்னா சுவிஸ்ல வந்து வேலைக்கு அனுமதி இல்லை. ஐரோப்பா பாஸ் இருக்கிறாங்களுக்கு சுவிஸ்ல வேலைக்கு அனுமதி இருக்கு. அதுக்காண்டி சொல்லிக்கிறேன். நான் வேலைக்கு மார்க்கெட் தேடி கொடுக்குறேன். சர்வீஸ் வேலை, கிச்சன் செஃப், பார்